ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜங்கல் டைரிஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜங்கல் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ரிவர்டன் ஜங்கல் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட். இது பத்ரால தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது பெங்களூர்லேருந்து 297 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் 6 hours ட்ராவல் பண்ணிட்டு போயிருந்தோம். 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி பேக்கேஜ் புக் பண்ணிட்டு போயிருந்தோம். இந்த பிளேஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நேச்சரான பிளேஸில் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ரூம்ஸும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பால்கனிலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பேக் வாட்டர் இருக்கும், ரிவர் இருக்கும். ஸோ போட்டிங் எல்லாமே தெரியும், இங்கேருந்து பார்க்கலாம். மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் அஸ் யூஷுவல் டைனிங் ஏரியா ஜேஎல்ஆர்னு சொல்லவே வேண்டாம். டைனிங் ஏரியா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுட்டு கூட சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதிலே ஜீப் சஃபாரி அண்ட் போட் சஃபாரி ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களே. நாங்கள் ஈவினிங்காக ஜீப் சஃபாரி ட்ரை பண்ணோம். சஃபாரியில் சம் அனிமல்ஸ் பார்த்தோம். இது ஸ்லாத் பியர். இது அதோட டெர்மைட், அதாவது கரையானை தேடிட்டு இருக்கு ஃபுட்டுக்காக. தென் நார்மல் டியர் பார்த்தோம், பார்க்கிங் டியரும் பார்த்தோம். தென் அஸ் யூஷுவல் எலிஃபண்ட் பார்த்தோம். அது எங்கள் வண்டி பின்னாடியே ஓடி வந்துருச்சு, நாங்கள் இப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். தென் ஃபைனலாக காட்டெருமை பார்த்துட்டு வந்தாச்சு. தென் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் போட் சஃபாரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதுவும் பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ போட் சஃபாரியில் சன்ரைஸ் பார்த்துட்டு சம் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த பேர்டோட நேம் ஆஸ்ப்ரே. இது ஒரு ஈகிள் டைப் தான். இது ரிவர் இருக்க ஃபிஷ்லாம் நல்லா சாப்பிடும். இதை ரிவரோட புலினே சொல்லலாம். ஃபைனலாக நாங்கள் பார்த்தது ரிவர்டன் பேர்ட். இதோட நேம் தான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரெசார்ட்டுக்கு வச்சுருக்குறாங்க. இது ஒரு மைக்ரேட்டரி பேர்டு. இது டிசம்பர் மந்த்துக்கு வரும். விண்டர்லேருந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிட்டு ஜூன் மந்த்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் இந்த பேர்டை பார்க்கணுன்னா டிசம்பர் மந்த்லேருந்து ஜூன் மந்த்துக்குள்ளே வந்தால் மட்டும்தாங்க இந்த பேர்டை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் ஒரு தனி தீவு மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்த ரீசனே இந்த பிளேஸை பார்க்கணுன்னு தான். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்ஸ் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. கப்பலாக வந்தால் கூட ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம். சூப்பரான பிளேஸ் தான் இது. நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் ட்ராவல் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.